ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பானு. வாங்க நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட சொந்த ஒரு முயற்சியில தான் நான் வந்து இந்த கணக்குகளை எடுத்து நான் போட்டிருக்கேன். இண்டிகேட்டர்ஸோ ட்ரெண்ட் லைனோ அது இது நான் எதையுமே கனெக்ட் பண்ணி இந்த லெவலை சொல்லவே இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கணக்கு மட்டும்தான். வாங்க பார்க்கலாம். நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு மண்டே மார்க்கெட்டுக்கு 24,150 சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,400. மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 24,275. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட லெவல்ஸ். இதுல நான் இந்த ஆரோ மார்க்லாம் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அது நான் அன்னைக்கு வீடியோலயே சொன்னேன். அந்த மாதிரி நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா 52,100. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 52,900. இதுக்கு மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 52,500. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு லெவல்ஸ். இதுலயுமே பாத்தீங்கன்னா 52,900க்கு மேல போனா மட்டுமே மார்க்கெட் மேல போகும். 52,100 கீழே போனா மட்டுமே மார்க்கெட் வந்து கீழே போகும். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த லைன் எப்படி ஆக்ட் ஆகுதுன்ற மாதிரி நீங்களே செக் பண்ணி பாருங்க. வாங்க அடுத்து ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டுக்கு 23,450 ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 23,800. இதுக்கு மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 23,625. இதுக்கும் பாத்தீங்கன்னா 23,800க்கு மேல போனா மட்டுமே மார்க்கெட் மேல, 23,450 கீழே போனா மட்டுமே மார்க்கெட் கீழே. இதுக்கு இடையில இது இங்க இருந்து அங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட கணக்கு மட்டும்தான். நீங்க வேற எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். என்னோட ஒரு அனுபவத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு வாரம் அந்த மாதிரி நீங்க கூட வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.